ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுக்கியம்மா பேசுகிறேன். வளமான வைகாசி மாதத்தில் புனித நதிகளோட கதைகளையும் புண்ணிய தீர்த்தங்களோட கதைகளையும் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இந்த வளமான வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயமும் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய சுகி நிகேதனம் ஆரம்பித்து 7 வருஷம் ஆகுது. இந்த 7 வருஷத்தில் 1000 பேரை சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய சுகி நிகேதனம் 1000 சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்த சுகி நிகேதனத்தில் சொல்லப்படுற கருத்துக்கள் ஏதாவது தப்பாக இருந்தாலும் நீங்கள் அதை சுட்டி காமிங்க. தாழ்மையோடு அதை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய சுகி நிகேதனம் ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குழந்தை இந்த கதையை கேட்குது அப்படின்னு நினச்சாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய ட்ராவல் வித் சுகியில் இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக போய் அந்த மாவட்டத்தில் என்னென்ன கோவில்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக ட்ராவல் வித் சுகியும் நீங்கள் பாருங்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எவ்வளவோ இருந்தாலும் இன்றைக்கி பக்தியை தேடி நிறையா பேர் நிறையா விஷயங்கள் சொல்லும்போது அதை நம்ம இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், நம்மளுடைய லட்சுமி சொல்கிறாங்க, உங்களுக்கும் கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய அப்பா பேர் உத்தமன், அம்மா பேர் கிருஷ்ணவேணி. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இருந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தெய்வீக கதைகளை சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. அதனால் அப்படி அந்த கதைகளை கேட்டதுனால தான் கடவுள் மேலே ஒரு ஈர்ப்பு. அதாவது அவர் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இடத்துல வைக்காத, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, நம்மளுடைய ஃப்ரெண்டு, நம்மளுடைய அப்பா அம்மா, அப்படி தான் நாங்கள் கடவுளை பார்த்துருக்கோம். அதனால் இந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றேன். அவங்க இந்த பூமியில் இல்லை, இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்து ஆசீர்வதிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம தாய் பிள்ளைங்கக்கிட்ட சொல்கிறதுனா ரொம்ப சந்தோஷம். அப்பா அம்மா, நம்மளுடைய சுகி நிகேதனத்துக்கு 1000 சப்ஸ்கிரைபர்கள் வந்துட்டாங்க, கேட்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கத்தி சொல்லுன்னு தோணுது. கண்டிப்பாக அவங்க இதை கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த சமயத்தில் என்னுடைய கணவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, உனக்கு எது பிடிக்குதோ அது செய்ய அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சுகி நிகேதனம் ஆரம்பிக்க காரணமாக இருந்த சுகிக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்கலாமா? சுகியால் தான் இந்த சுகி நிகேதனமே ஆரம்பமாயிருக்கு. அதனால் சுகியோட அருள் ஆசீர்வாதமும் என்றைக்கே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்குவோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதங்களும், எல்லா குருமார்களுடைய ஆசீர்வாதங்களும், எல்லா சித்தர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாமா? நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.